अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களையெல்லாம் மங்களாசாசனம் செய்து வருகின்ற திருமங்கையாழ்வார் அர்ச்சாவதாரத்திலே மிக மிக ஈடுபாடு உடையவர் என்று ஆச்சாரியர்களாலே கொண்டாடப் பெறுகிறார். முதலிலே வடநாட்டு திருப்பதிகளையெல்லாம் மங்களாசாசனம் செய்துவிட்டு வடநாட்டுக்கு தெற்காக உள்ள தொண்டை நாட்டு திருப்பதிகளையெல்லாம் மங்களாசாசனம் செய்ய தொடங்குகின்றார் திருமங்கையாழ்வார். வரிசையாக திருவேங்கடத்திற்கு அடுத்தபடியாக திருவெவ்வளூர் என்கிற திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்தார். அதற்கு அடுத்தபடியாக திருவல்லிக்கேணி என்கின்ற திவ்யதேசத்தை 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்தார். அதற்கும் அடுத்தபடியாக திருநீர்மலை என்கின்ற திவ்யதேசத்தை 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்தவர். திருநீர்மலைக்கு அடுத்தபடியாக அதற்கு அருகிலே உள்ள ஒரு திவ்யதேசம் திருக்கடன்மல்லை என்கின்ற திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்திற்கு 2 பதிகங்களை, அதாவது 20 பாசுரங்களை அருளிச் செய்துள்ளார். தற்பொழுது மாமல்லபுரம் என்றும் மகாபலிபுரம் என்றும் வழங்கப்படுகின்ற அந்த ஊர்தான் ஆழ்வாராலே திருக்கடல் மல்லை என்று மங்களாசாசனம் செய்யப்பெற்றுள்ளது. அதாவது கடலினுடைய ஓரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் ஆகையாலே இது கடல் மல்லை. மல்லை என்றால் துறைமுகம் என்றும் சொல்லுவார்கள். கடல் மல்லை என்றால் கடலுக்கு வெகு சமீபத்திலே உள்ள ஒரு ஊர் என்ற பொருளை தருகிறது. அப்படிப்பட்ட திருக்கடன் மல்லை என்கின்ற விதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் ஸ்தலசயன பெருமாள், அவனை மங்களாசாசனம் செய்கின்றார். இந்த 10 பாசுரங்களிலேயும் எம்பெருமான் செய்த பல பல அவதாரங்கள் மற்றும் அவனுடைய பெருமைகள் இவைகளை எல்லாம் சொல்லி, இப்படியெல்லாம் அவதரித்தவனாய் இப்படியெல்லாம் பெருமையுடையவனாய் இருக்கிற எம்பெருமானை நான் திருக்கடன் மல்லையிலே கண்டேன் என்று 10 பாசுரங்களிலுமே இதைத்தான் அருளிச் செய்கின்றார். மிக பெரிய பாசுரங்கள் இவை. அதிலே முதல் பாசுரத்திலே அந்த எம்பெருமான் உலகத்தை எல்லாம் விழுங்கியவன் என்றும் அவன் கிருஷ்ணாவதாரம் செய்து அந்த கோலையாபீட்டம் என்கிற யானையினுடைய கொம்பை முறித்தவன் என்றும் இப்படி பல பல செய்திகளை எல்லாம் தெரிவிக்கின்றார். ஆராயதுண்டுமிழ்ந்த பவளத்தூணை படுகடலில் அமுதத்தை பரிவாய் கீண்ட சீரானை யமானை தொண்டரு தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போரானை கொம்பொதித்த போரேத்தினை உணர் மருதமிர நடந்த பொற்கொன்னினை காரான இடறு கடிந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே. பாராயது உண்டுமிழ்ந்த பவளத்தூணை. பாராயது என்றால் பார் என்றால் பூமி. அந்த பூமியை உண்டு உமிழ்ந்த பிரளயம் கொள்ள வந்த பொழுது அவற்றை ரட்சிப்பதற்காக பூமியெல்லாம் உண்டான். பிரளயம் நீங்கினவாறே அந்த பூமியை உமிழ்ந்தான். உமிழ்ந்து அந்த உலகத்தை எல்லாம் தாங்கினான் அல்லவா. ஆயினாலே அவனை பவளத்தூண் என்றே சொல்லுகின்றார். பவளத்தால் ஆன ஒரு தூண் என்றால் அந்த தூண் பார்ப்பதற்கு அழகாயும் இருக்கும், அதே சமயத்திலே அதுவே தாங்குகின்ற வஸ்துவாயும் இருக்கும். அப்படி உலகத்தையெல்லாம் தாங்குகின்றவனாய் மிகவும் இனியவனாயிருக்கிறவனை பாராயது உண்டுமிழ்ந்த பவளத்தூணை. அந்த எம்பெருமான் படுகடலில் அமுதத்தை என்றால் திருப்பார்கடலிலே சயனித்திருப்பவனை சொல்லுகிறார் என்றும் கொள்ளலாம். அந்த கடலிலே அமுதம் என்றால் கடலிலே கடைந்து அவனெடுத்தது அமுதம் அல்ல, கடலிலே அவன் சயனித்திருப்பதே அமுதம் போன்றே இருக்கிறது என்று சொல்லுவதாக படுகடலில் அமுதத்தை பரிவாய்க்கின்ற சீரானை. அந்த எம்பெருமானே கண்ணனாக அவதரித்து கேசி என்கிற ஒரு பெயரோடு குதிரை வடிவிலே வந்த ஒரு அசுரன் அவனுடைய வாயை கீண்டான் அல்லவா. ஆயினாலே பரிவாய்க்கின்ற சீரானை. அதற்கு மேலே தெரிவிக்கிறார், இப்படியெல்லாம் விரோதிகளை அழிக்கின்றபடியினாலே எனக்கு சுவாமி எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்து எழுந்த தீங்கரும்பினை என்று தொண்டர்கள் அடியவர்கள்
அவர்கள் எப்பொழுதும் எம்பெருமானை நினைத்துக் கொண்டிருக்கிறபடியினாலேதான் எம்பெருமான் அங்கேயே முளைத்து எழுபவன் போலே, அதாவது தொண்டர்கள் நினையாத பொழுது அவனுக்கு இருப்பே இல்லை, தொண்டர்களுடைய நினைப்பிலேதான் அவன் முளைத்து எழுகிறான். அதுவும் தொண்டர்களுக்கு எப்படி இருக்கிறான் என்றால் தீங்கரும்பு, மிக மிக இனிய கரும்பு போலே எப்பொழுதும் இனியவனாய் இருப்பவனை என்று தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை என்று தெரிவித்தார். அதற்கு மேலே போர் ஆனை கொம்பொசித்த போரேற்றினை என்று போர் செய்வதற்காக மதம் பிடித்து மிகவும் வேகமாக வந்து மோதிய அந்த கம்சனுடைய யானையான கோலையா பீட்டம், அந்த போர் ஆணை, அந்த யானையினுடைய கொம்பு ஒசித்த போரேறு என்னால் அந்த எப்படி ஒரு நன்றாக பலமுள்ள ஒரு எருது யானையே குத்தி கிழித்து விடுமோ அதுபோல இங்கே இந்த கண்ணனாகிற ஒரு எருது அந்த யானையை கொன்று விட்டது என்பதை தெரிவிக்கும்படியாக அந்த போரானை கொம்பு ஒசித்த போரேற்றினை, கொம்பு என்னால் அந்த யானையினுடைய தந்தங்கள், அப்படிப்பட்ட தந்தங்களை ஒசித்த போரேற்றினை. ஆனால் இப்படி யானையை அழித்தவன் யானைகளுக்கெல்லாம் விரோதியா என்றால் அல்ல, காரானை இடர்கடிந்த கற்பகத்தை என்று கரிய யானையான கஜேந்திரன் அவனுக்கு இடரை போக்கினான். கம்சனுடைய யானையை கொன்றான். ஆனால் கஜேந்திரனாகிற யானையை காத்து கற்பகம் என்னால் வேண்டியதையெல்லாம் கொடுக்கும். அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு அவன் வேண்டியது என்ன? கைங்கரியம், அதை கொடுத்தான். ஆகையினாலே அப்படி காரானை இடர்கடிந்த கற்பகத்தை கண்டது நான் கண்டது கடல் மல்லை தலசயனத்தே என்று திருக்கடல் மல்லை தலசயனம் என்கின்ற இடத்திலே நான் அவனை சேவித்தேன் என்று இந்த முதல் பாசுரத்திலே தெரிவித்தார். இரண்டாம் பாசுரத்திலே ஒரு விசேஷார்த்தமாக என்ன காட்டுகிறார் என்றால், திருநின்றவூர் என்கிற திருத்தலத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானையும் நான் இங்கே சேவித்தேன் என்று தெரிவிக்கின்றார். ஊண்டவத்தம் பிறர் கடைந்து தொண்டுபட்டு பொய்நூரை மெய்நூறென்னோதி மாண்டு அவத்தம் போகாதே வம்மின் எந்த என் வணங்கப்படுவானை கணங்களேற்றம் நீண்டவத்தை கருமுகிலயம்மான் தன்னை நின்னவோர் நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கனலெறிவாய் தெய்வித்தானை கண்டதினான் கடல் மல்லை தலதயனத்தே. முதல்ல இந்த பாசுரத்திலே ஆழ்வார் இப்படி அனர்த்தப்பட்டு சில பேர் வெளியிலே போகிறார்களே அவர்களையெல்லாம் திருந்தி வரும்படி அழைக்கின்றார். பூண்டு அவத்தம், அவத்தம் பூண்டு என்றால் அதாவது தாழ்ந்த நிலைகளிலே உங்களை நீங்களே சேர்த்து கொண்டு எங்கெங்கோ திரிகின்றீர்களே, அப்படி செல்லாதீர்கள், வாருங்கள் என்று முதலிலே அழைக்கிறார். எதற்காக? திருக்கடன்மல்லை எம்பெருமானை சேவிப்போம் வாருங்கள் என்று அழைக்கின்ற பொழுது அவத்தம் பூண்டு என்றார். பூண்டு அவத்தம், பிறர்க்கு அடைந்து, அதாவது எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டியிருக்க அவனிடத்திலே செல்லாமல் யார் யாரிடத்திலோ செல்லுகிறீர்களே, பிறர்களை அடைந்து அவர்களுக்கே தொண்டுபட்டு, இப்படி தொண்டுபட்டு நீங்கள் வீணாய் போகிறீர்களே, பிறர்க்கடைந்து தொண்டுபட்டு அங்கு பொய்நூலை மெய்நூல் என்று பொய்யான நூல்களை எல்லாம் கூட உண்மையான பிரமாணங்கள் என்று நினைத்து ஓதி கடைசியிலே மாண்டு என்றால் அழிந்து போகிறார்களாம். அப்படி அவத்தம் போகாது, இப்படி அபத்தமான வழிகளெல்லாம் பொய் நூல்களை எல்லாம் மெய்நூல்கள் என்று நினைத்து அபத்தமான வழிகளிலே போகாமல் வம்மின் நீங்கள் எல்லாரும் வாருங்கள், வந்து திருக்கடல் மல்லை எம்பெருமானை தொழுங்கள் என்று அழைக்கின்றார். அவத்தம் போகாதே வம்மின். யாரை நீர் சேவிக்கிறீர் என்று கேட்டால் எந்தை என் வணங்கப்படுவானை, எந்தை என்னால் எனக்கு சுவாமியாய் என்னால் வணங்கப்படுபவனாய் இருக்கிறவனவன் அந்த எம்பெருமான். அவன் எப்படிப்பட்டவன்? கணங்களேத்தும் நீண்ட அத்த கருமுகில் என்றால் அந்த தேவர் கணங்கள் என்ற அடியார் கூட்டங்கள் என்ன அத்தனை பேரும் அவனை ஸ்தோத்திரம் செய்கிறார்களாம். நீண்ட அத்த கருமுகில் என்பதற்கு அத்த என்னால் ஹஸ்தம் என்கிற வடசொல் என்பதாக வியாக்கியானத்திலே இப்படியும் ஒரு பொருள் காட்டியிருக்கிறார்கள். அதாவது அலம்புரிந்த நெடுந்தடக்கை என்று அடியார்கள் கேட்பதையெல்லாம் வாரி வாரி கொடுப்பவனாகையினாலே அவன் நீண்ட வத்தம் என்று வெகு நீண்ட திருக்கைகள், தாராளமான கைகளை உடையவனான கருமுகில். எப்படி மேகமானது வரையாது எல்லாவற்றையும் கொடுக்கிறதோ அப்படி கொடுக்கின்ற கருமுகிலை, நீண்டவத்த கருமுகிலை எம்மானை காண்டவத்தை கனல் எரிவாய் பெய்வித்தானை என்று காண்டவ வனம் என்கின்ற வனத்தை அவன் நெருப்பிலே இட்டு அதை அழித்தான் என்கிற சரித்திரம். அது காண்டாவனம் என்பதோர் காடு,
என்று கீழே திருநீர்மலை பதிகத்திலேயே 2வது பாசுரத்திலே தெரிவிக்கப்பட்டதல்லவா, அதை மறுபடியும் தெரிவிக்கின்றார். காண்டவத்தை கனலறிவாய் பெய்வித்தானை என்று காண்டவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வனத்தை நெருப்புக்கு இரையாகும்படி செய்தான் என்றால் துஷ்டர்களை அழிப்பவன், விரோதிகளை அழிப்பவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை கண்டது நான் கடல்மல்லை தலசேனத்தே என்று கடல்மல்லை தலசேனமாகிற இந்த திவ்ய தேசத்திலே நின்ற ஊர் நின்ற நித்திலத்தொத்தினை என்று இந்த பாசுரத்திலே திருநின்ற ஊர் எம்பெருமானையும் தெரிவிக்கின்றார். கணங்களேத்தும் நீண்டவத்தை கருமுகலை அம்மான் தன்னை நின்ன ஊர் நின்ன நித்திலத்தினை என்றால் திருநின்ற ஊர் என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தொழிக்கின்ற நித்திலம் முத்து. நித்திலம் என்றால் முத்து. முத்து போல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நான் திருக்கடல் மலையிலே சேவித்தேன் என்கின்றார். அதாவது இந்த திருநின்ற ஊர் என்கிற திவ்ய தேசம் அது திருவள்ளூருக்கும் திருவல்லிக்கேணிக்கும் இடையிலே அமைந்திருக்கிறது. எனவே திருவள்ளூரை மங்களாசாசனம் செய்த திருமங்கையாழ்வார் திருநின்ற ஊருக்கும் எழுந்தருளினதாகவும் அப்பொழுது அங்கே மங்களாசாசனம் செய்ய சென்ற பொழுது அந்த எம்பெருமான் இவரை கவனிக்காமல் ஏதோ பாராமுகமாக இருந்து விட்டபடியினாலே அவர் அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் செய்யாமலே திருவல்லிக்கேணிக்கு எழுந்தருளி விட்டதாகவும், பிறகு எம்பெருமான் ஆழ்வார் திருவாக்கை பெறாமல் போனோமே என்று பதறி அடித்துக் கொண்டு இவர் பின்னாலே ஓடிவர அவன் திருக்கடல் மல்லையிலே எம்பெருமான் அந்த திருநின்ற ஊர் எம்பெருமான் இவருக்கு சேவை சாதித்தபடியினாலே அந்த நின்ற ஊர் நித்திலத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசேனத்தே என்று அந்த திருநின்ற ஊர் எம்பெருமானையும் திருக்கடல் மல்லையிலே சேவித்ததாக இப்படி ஆழ்வார் அருளி செய்தார் என்றும் கூட பெரியோர்கள் சில சரித்திரங்கள் சொல்லுவதுண்டு. அப்படி எம்பெருமான் அந்த திருநின்ற ஊரிலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானையும் நான் திருக்கடல் மல்லையிலே சேவித்தேன். ஆயினாலே இப்படி எம்பெருமான்களை நீங்களும் மங்களாசாசனம் செய்ய வாருங்கள், அவத்தம் போகாதே வம்மின் என்று அவத்தமான வழிகளிலே போய் விழாமல் வாருங்கள் என்று நம்மையும் அழைத்து இந்த 2ஆம் பாசுரத்திலே அருளி செய்தார். இன்னும் தொடர்ந்து திருக்கடல் மல்லை எம்பெருமானை அனுபவிக்கின்றார் திருமங்கையாழ்வார். நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.